Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 9.1ல sum number 8. So graph கொடுத்திருக்காங்க. இந்த graph எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா limit x tends to 1 x square plus 2 ஓட graph இது. ஸோ இந்த கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மேப் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேர்வு. இந்த கேர்வில் ஒன்னுக்கு க்ளோஸராக மேப் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வரும்னு ஒரு இந்த டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் எங்கே போகுது? ஒன்னுக்கு போகுது. எப்பவுமே ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்டு ரைட் ஹேண்ட் லிமிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கண்டுபிடிச்சு ரெண்டு வேல்யூவும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவா அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஏன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 1னா 1ல் எடுக்கக்கூடாது இல்லையா? 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1க்கு நியரஸ்டாக வெரி க்ளோஸராக ஒரு பாயிண்ட் எடுத்து அதை இந்த கிராஃபில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த 3க்கு வெரி க்ளோஸராக அது 2.99999 இருக்கலாம், அல்லது 3யை விட்டு ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூவாக கிடைக்கலாம் நமக்கு. சரிங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு கிடைக்கிற ஆன்சர். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட், தட் மீன்ஸ் 1க்கு வெரி க்ளோஸராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. நம்ம வரைகிறது எதுவுமே எக்ஸாக்டாக 1ல் இருக்கக்கூடாது. 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெரி க்ளோஸர் வேல்யூ, அதே மாதிரி 1ஓட ரைட் ஹேண்ட் சைடில் வெரி க்ளோஸர் வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெரி க்ளோஸராக எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக 3 கிடைக்காம 2.9994959 சம்திங் என்ன வேணால் கிடைக்கலாம். பட் அந்த வேல்யூ என்னவா இருக்குன்னா 3க்கு வெரி க்ளோஸராக இருக்கும். பிலோ 3 பட் 3க்கு வெரி க்ளோஸர். இதே இது 1ஓட ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எபோவ் 3 பாயிண்ட் எத்தனை 0 வேணால் கழிச்சு 1 வரலாம். பட் அது க்ளோசர் டு 3, நாட் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் 3. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே போகுது? 3க்கு போகுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கோஸ் டு 3, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கோஸ் டு 3. அதனால் இதோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் 1 மைனஸ்னா நம்ம -1 போடுறோன்னு அர்த்தம் இல்லை. 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் 2.999 தான் நான் எழுதியிருக்கேன். இன்னும் எத்தனை 9 வேணாலும் இதில் இருக்கலாம். பட் அதோட க்ளோசர் வேல்யூ என்ன? 3. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? 1ஓட ரைட் ஹேண்ட் சைடில் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, அது அதே மாதிரி தான். இங்கே வந்து ஜஸ்ட் 40 போட்டிருக்கோம். இன்னுமே கூட அது க்ளோசர் டு 3 இருக்கலாம். ஸோ அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்குமா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 3 கிடைக்குதா? ஸோ ரெண்டோட வேல்யூமே நியரஸ்ட் டு எது தான்? 3 தான். அப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.